ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ சண்முகனின் பேருதான் உலக மக்கள் அனைவருக்காகவும் நன்மைக்காகவும் தினமும் ஒரு திருப்புகழ் என்ற தொகுப்பினை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வெளிமல கரோகரா, கச்சிம்பை சின்ன கரோகரா. சீர் சிறக்கும் மேனி பசேல் பசேல் என நூபுரத்தின் ஓசை கலீர் கலீரென சேரவிட்ட தாள்கள் சிவேல் சிவேல் என வருமானாறு சேகரத்தின் வாலை சீலோர் சீலோர்களும் 100 லட்ச கோடி மயால் மயால் கோடு தேடியொக்க வாடி ஐயோ ஐயோ என மடமாதர் மார்படைத்த கோடு பள்ளீர் பள்ளீரென ஏமலித்த நாவி பகீர் பகீரென மாமசக்கிலாசை உளோம் உளோம் என நினைவோடி வாடை பற்று வேளை அடா அடாவென நீ மயக்கமேது சொல்லாய் சொல்லாயென வாரம் வைத்த பாதம் இதோ இதோ என அருள்வாயே பாரதத்தை மேறு வெளி வெளி திகழ் பாரதத்தை மேறு வெளி வெளி திகழ் கோடொடித்த நாளில் வரை வரைபவர் கோடொடித்த நாளில் வரை வரைபவர் பானிரக்கணேசர் பூவா பூவாகனர் இளையோனே பாரதத்தை மேறு வெளி வெளி திகழ் கோடொடித்த நாளில் வரை வரைபவர் பானிரக்கணேசர் பூவா பூவாகனர் இளையோனே பாடன் முக்கியமாது தமிழ் தமிழிறை பாடன் முக்கியமாது தமிழ் தமிழிறை மாமுனி துகாதில் ஊனார் ஊனார் வீடு பாசமற்ற வேத குரு குரு பர குமரேச போர் மிகுத்த சூரன் விடோம் விடோம் என நேரெதிர்க்க வேலை படீர் படீரென போயறுத்த போது குபீர் குபீரென வெகு சோரி பூமியுக்க வீசு குகா குகாதிகள் சோலை வெற்பின் மேவு தெய்வா தெய்வானை தொல் பூமியுக்க வீசு குகா குகாதிகள் சோலை வெற்பின் மேவு தெய்வா தெய்வானை தொல் பூனி இச்சையாறு பூயா பூயாருள பெருமாளே பூனி இச்சையாறு பூயா பூயாருள பெருமாளே வாடை பற்று வேளை அடா அடாவென நீ மயக்கமேது சொல்லாய் சொல்லாயென வாரம் வைத்த பாதம் இதோ இதோ என அருள்வாயே சீர்சிறக்கு மேனி பழமுதிர்ச்சோலை திருப்புகழ். சீர்சிறக்கு மேனி பசேல் பசேலென
நூபுரத்தின் ஓசை கலீர் கலீரென, சேரவிட்ட தாள்கள் செவேல் செவேலென வரும் மானார் சேகரத்தின் வாளை சிலோர் சிலோர்களும் 100 லட்ச கோடி மயால் மயால் கொடு தேடி ஒக்கவாடி ஐயோ ஐயோ என மடமாதர் மார்படைத்த கோடு பளீர் பளீரென ஏமலித்து என் ஆவி பகீர் பகீரென மசக்கில் ஆசை உளோம் உளோம் என நினைவோடி வாடைப்பற்று வேளை அடா அடா என நீ மயக்கம் ஏது சொலாய் சொலாய் என வாரம் வைத்த பாதம் இதோ இதோ என அருள்வாயே. 100 லட்ச கோடி மிக பலத்த பெருமயலோடு பெருத்த மோகத்தோடு தேடின பொருட்கள் அவ்வளவையும் வாட்டமுற்று ஐயோ ஐயோ எனும்படியாக பொதுமகளிர் மயங்கச் செய்யும் செயல்களிலே ஆசை உண்டு உண்டு என்று நினைவானது ஓடி அந்த காமப்பித்த வாடை காற்று அல்லது வாசனை என்னை பற்றுகின்ற பிடிக்கின்ற சமயத்தில் அடா அடா என்று என்னை கூவி அழைத்து உனக்கு என்ன மயக்கம் இது, சொல்லுக சொல்லுக என வற்புறுத்தி நீ அன்பு வைத்த திருவடி இதோ இதோ என்று கூறி தந்து அருள் புரிவாயாக. பாரதத்தே மேரு வெளி வெளி திகழ் கோடொடித்த நாளில் வரை இவரை இபவர் பால்நிற கணேசர் ஆகுவாகனர் இளையோனே. பாரதத்தை மேருமலையின் வெளிப்புறத்திலே விளங்கும்படி தமது தந்தத்தையே ஒடித்து அந்த நாளில் மலையில் வரைந்தவரும் பானுவி நிறம் சூரியனைப் போன்ற சிவந்த நிறத்தை கொண்டவரும் கணேசரும் ஆகுவாகனர் சிறுமையை காட்டும் பெருச்சாளி வாகனத்தவரும் ஆகிய விநாயகருக்கு இளையவனே. பாடல் முக்கிய மாது தமிழ் தமிழ் இறை மாமுனிக்கு காதில் உணார் உணார்விடு பாசமற்ற வேத குரு குரு பர குமரேசா. பாடல்கள் சிறப்புடனும் அழகுடனும் உள்ள தமிழை தமிழ் கடவுளாய் நின்று பெரியராம் அகத்திய முனிவருக்கு காதில் நன்கு உபதேசம் செய்த குமரேசனே. போர்மிகுத்த சூரன் விடோம் விடோம் என நேரிதிர்க்க வேலை பட்டீர் பட்டீரென போய் அறுத்தபோது குபீர் குபீரென வெகு சோரி. போரில் மிக்கவனான சூரன் விடுவதில்லை விடுவதில்லை என்று நேராக வந்து எதிர்க்க வேலாயுதம் பட்டீர் பட்டீர் என்னும் ஒலியுடன் அல்லது வேலை கடல் பட்டீர் பட்டீர் எனும்படி அவ்வசுரர்களை போய் அறுத்தபொழுது குபீர் குபீர் என நிரம்ப ரத்தம் பூமியுக்க வீசு குகா குகா திகழ் சோலை வெற்பின்மேவு தெய்வா தெய்வானை தொல் பூனியிச்சை ஆறு புயா புயாருள பெருமாளே. பூமியில் சிறந்த அந்த வேலை வீசின குகனே குகனே, விளங்கும் சோலைமலையிலே வீற்றிருக்கும் தேவே, தெய்வயானையின் தோளை பூண்ட அணைந்த அன்பு கொண்ட புயம் 6 புயம் 6 12 புயங்களைக் கொண்ட பெருமாளே, நீ அன்பு வைத்த திருவடி இதோ இதோ எனக் கூறி தந்து அருள் புரிவாயாக. பொறி அவல் பழம் முதலியன நிவேதித்து விநாயகரை வணங்கி வியாசமுனிவர் கூறிவர மேருமலையை ஏடாகவும் தமது தந்தமே எழுத்தாணியாகவும் கொண்டு விநாயகர் பாரதத்தை எழுதினார் என்பர். மாமுனி என்பது அகத்தியரை குறிப்பிடுகிறது. அகத்தியர் சிவபெருமானை வணங்கி யாரு மகிழ்ச்சி திளைக்கும் செந்தமிழ் என்னும் திருத்தகு மொழி தந்தருள் என வேண்ட அவர் தணிகை முருகனை அண்மி பரவுக என்கின்றார். அங்கனமே அகத்தியர் தணிகையிலே முருகவேளை பூசித்து தமிழ்ஞானம் பெற்றார் என்பர். இதை சிவனி நிகர் புதியவரை முனிவன் அகமகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே. சிவனுக்கு ஒப்பான புதியமலை முனிவனாம் அகத்தியனுக்கு உள்ளம் மகிழ இரு செவிகளும் குளிர இனிய தமிழை ஓதினவனே என்று அறிவழிய என துவங்கும் திருச்செந்தூர் பாடலிலும் குறிப்பிடுகிறார்.